Hi students, once again welcome you all. இன்னைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட தான் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். ஸோ ரீசெண்ட் டேஸில் நீங்கள் ரொம்ப நிறைய விஷயங்கள் அண்ட் ரொம்ப நிறைய டாபிக்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. அண்ட் லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட், அதாவது பவர்ஸ் எல்லாமே எந்த மாதிரி போகும், எக்ஸ்போனன்ட் பவர்ஸ் எந்த மாதிரி இருக்கும், அண்ட் சாரி அதோடைய ரூல்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும், அண்ட் தீஸ் டைப் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, ஹவு கேன் வி ஹேண்டில் தட்ங்கிற மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் நிறைய கன்ஃபியூஷன்ஸுக்கு உங்களுக்கு ரீசன்ட் கிளாஸஸ்ல எல்லாமே டவுட் கிடச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நான் இன்னொரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். பட் அந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த டாபிக் பற்றி பேச போகிறேன்னா ஸ்கொயர்ஸ் பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். புரியுதுங்களா? அந்த ஸ்கொயர்ஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த ஸ்கொயர்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் எந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஸ்கொயர்ஸ்குள்ளால நம்ம பார்க்க போகிறோம்னா லைக் இன்ட்ரெஸ்டிங்காக எதெல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு வரைக்கும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இந்த செஷன் எண்டில் இந்த கிளாஸ் முடியும் போது எதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், எதெல்லாம் ஸ்கொயர் இல்லை, இது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா நீங்கள் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறீங்களோ அதே மாதிரி இது ஸ்கொயர் ஆஃப் அ நம்பரா, இது ஸ்கொயர் ஆஃப் அன் இன்டீஜராங்கிறதையும் என்ன பண்ணிக்க முடியும், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு செஷன் எண்டை பார்க்கும்போது. ஸோ என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்டோட நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு எந்தூசியாசத்தோட நீங்க இந்த கிளாஸ் அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை இந்த கிளாஸ்ல கொடுக்கறதுக்கு நான் வெயிட் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம பார்த்துலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ஸ். வாட் இஸ் ஸ்கொயர்ஸ்? வாட் இஸ் ஸ்கொயர்? ஹவு டு ஸ்கொயர் அ நம்பர்? ஸ்கொயர் என்ன, ஸ்கொயர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாலே உங்க எல்லாத்துக்குமே ஒன்று தெரியும் சார். ஸ்கொயர்னா ஒரு சதுரம் சார். இட்ஸ் a four-sided figure அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவீங்க. கரெக்டுங்களா? யாரு ஸ்கொயர்னு கேட்ட உடனே சார் ஸ்கொயருங்கிறது ஒரு நம்பருக்கு மேலே எழுதுறீங்க பாருங்க, இதில் இப்படி 2 போடுறீங்கன்னு வைங்களேன், இதுதான் நீங்கள் ஸ்கொயர் அப்படின்னு உங்கள் எத்தனை பேத்துக்கு மைண்டில் வந்துச்சு? இப்போ நம்ம ரீசெண்ட் டேஸில் பவர்ஸு எக்ஸ்போனன்ட்ஸு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு இந்த இது வந்திருக்கலாம். பட் யூஸ்வலாக ஸ்கொயர்னு சொன்னால் எங்களுக்கு நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, இட்ஸ் அ four-sided figure. கரெக்ட்டுங்களா? four-sided figure இருந்தாலுமே ஈக்குவல் சைட்ஸா இருக்கு எல்லாமே. கரெக்ட்டுங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஸ்கொயர்னு சொன்னது. இன்ன சிமிலர் மேனர் ஸ்கொயர் கிட்டத்தட்ட அதுதான். ஆனாலும் இன்ன சிமிலர் மேனர் மேத்தமேட்டிக்ஸ்ல டு ஸ்கொயர் அ நம்பர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா மல்டிப்ளை இட் பை இட் செல்ஃப் அப்படிங்கிறதா ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு நம்பரை அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணணும், அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்கொயர்னு சொல்லுவோம். டு ஸ்கொயர் அ நம்பர் மல்டிப்ளை இட் பை இட் செல்ஃப், then it is known as ஸ்கொயர். புரியுதுங்களா? எந்த ஒரு நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்ணுவீங்களோ, இந்த சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணுவீங்களோ அந்த நம்பர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஃபைனல் வரைக்கும் நீங்கள் மறக்கக்கூடாது. இது ஏன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். புரியுதுங்களா? எந்த ஒரு பர்டிகுலர் நம்பரை நீங்கள் ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதுதான் என்னவாகுது, ஸ்கொயர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் 3 ஸ்கொயர்? 3 ஸ்கொயர்னா என்ன? 3 ஸ்கொயர் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்படி எழுதும்போது 3 ஸ்கொயர் மீன்ஸ்னா 3/2 தான். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல, நேற்றுக்குள்ள கிளாஸ்ல கூட பார்த்துருந்தோம். கரெக்டா? பவர்ஸ் நம்ம இந்த எப்படி பண்ணுவோம், ஸோ மேலே எத்தனை வாட்டி இருக்குதோ அத்தனை டைம்ஸால நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ ஸ்கொயருங்கிறத பொறுத்த அளவில் நீங்கள் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுற அந்த ஒரு ஆப்ஷனை தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஸ்கொயருங்கிற மாதிரி சொல்லுவீங்க. இன்னும் தெளிவாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாட் இஸ் 3 ஸ்கொயர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சார் 3 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணது தான் சார், நீங்கள் சொல்கிறது அதே தான் சார், அதே கான்செப்ட் தான், நாங்கள் அக்ரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னொரு கான்செப்ட் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். 3 ஸ்கொயர் அப்படின்னா என்னன்னா, ஒரு 3 ஸ்கொயரை இந்த பக்கத்தில் எடுத்துக்கங்க, ஒரு 3 ஸ்கொயரை இந்த பக்கத்தில் எடுத்துக்கங்க. நீங்கள் எடுத்திருக்கிற அத்தனை ஸ்கொயரையுமே கவுண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு 3 ஸ்கொயருடைய ஆன்சர் வந்து பாருங்க. 1 2 3. ஒரு 3 ஸ்கொயர் எடுத்தாச்சா? இங்கே அடுத்து 1 2 3. இங்கே ஒரு 3 ஸ்கொயர் எடுத்தாச்சா? கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 3 into 3 அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 9ங்கிற ஆன்சர் வரும். மறுபடியும் அண்ட் again I am telling, what is 3 squared அப்படின்னா 3 டைம்ஸா 2 times 3 மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா ஸ்கொயர் மீன்ஸ், ஸ்கொயருங்கிறது எதை மீன் பண்ணுது, 2 டைம்ஸ் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. therefore 3 ஸ்கொயர்டு அப்படின்னா அது 2 வாட்டி 3 மல்டிப்ளை பண்ணியாச்சு
அதுதான் 9ங்கிற ஆன்சர் உங்களுக்கு கொண்டு வந்துச்சு. இப்படி தான் நீங்க ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். கவனிங்க. ஸ்கொயர்டு இஸ் ஆஃபன் ரிட்டன் அஸ் அ லிட்டில் டு லைக் திஸ். நான் அதை இப்பவே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு தான் வந்தேன் இந்த ஸ்லைடுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே. நீங்க 3 ஸ்கொயர் இப்படி தானே பார்த்திருப்பீங்க. 3 ஸ்கொயர் ஆர் 4 ஸ்கொயர் இப்படிதானே பாக்குறீங்க. ஆனா நான் இங்க எழுதி இருக்கிறது ஒரு டி சேர்த்திருப்பேன். 3 ஸ்கொயர்டு அப்படின்னு சேர்த்திருப்பேன். சார் நாங்க இதுவரைக்கும் ஸ்கொயர்னு தான் சார் படிச்சிருக்கிறோம், நீங்க என்ன சார் ஸ்கொயர்டுன்னு சொல்றீங்க அப்படின்னா, நீங்க நார்மலா எழுதும் போது ஸ்கொயரா தான் இருக்கும். ஆனா நீங்க ஒரு 3 ஸ்கொயர்னா அது 3 ஸ்கொயர் கிடையாது. 3 ஆல்ரெடி நீங்க ஸ்கொயர் பண்ணிட்டீங்க. அதோட ஆன்சர் என்னது? 3 into 3 which is 9. so 3 ஸ்கொயர்டுனாலே அது வந்து என்னது? இட்ஸ் a predefined ஒரு விஷயத்தை நீங்க பேசுற மாதிரி தான் ஸ்கொயர்டு நீங்க சொல்லும்போது. ஏன்னா அது பாஸ்ட் டென்ஸ் தானே, டி சேர்க்கும் போதே பாஸ்ட் டென்ஸ் தானே. அவங்க இமேஜினேஷனுக்காக சொல்றேன். ஸோ நீங்க இனிமே 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னு சொல்லக்கூடாது. 3 ஸ்கொயர்ட் 4 ஸ்கொயர்டுங்கிற மாதிரி சொல்லணும். புரியுதுங்களா? ஸோ அது என்னடா ஸ்கொயர்டு 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 இல்லையே, ஸ்கொயர்டு இல்லை ஸ்கொயர்டு. புரியுது? அங்கே ஆர் வந்து சைலண்ட் ஆகுது, அதனால தான் நீங்க ஸ்கொயர்டுங்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ 3 ஸ்கொயர்ட் இஸ் ஆஃபன் அஸ் அ லிட்டில் டு லைக் திஸ். நீங்க 3 ஸ்கொயர்டையோ 4 ஸ்கொயரையோ நீங்க எப்படி எழுதுவீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்கும், அதுக்கு மேல ரைட் சைடு டாப் கார்னர்ல 2 போடுவீங்க. இந்த சைடு என்ன போட்டாலுமே அதுக்கு பேர் என்னதுன்னா எக்ஸ்போனன்ட் தான், அதுக்கு பேர் என்னதுன்னா பவர் தான். ஸோ பவர் 2 இருக்கிற எல்லாமே என்னது தான்? ஸ்கொயர். பவர் 2 இருக்கிற எல்லாமே ஸ்கொயர் தான். பவர் 2 இருக்கிற எல்லாமே என்னது தான்? ஸ்கொயர். ஓகே, லிசன் ஹியர். ஸ்கொயர் from 0 square to 6 square. So 0 square na enna? 0 into 0, answer is 0. Anything into 0 is 0. 0 itself into 0 equals to 0. 1 into 1 equals to 1. 2 into 2 equals to 4. And 3 into 3 equals to 9. 4 into 4 equals to 16. 5 into 5 equals to 25. அப்போ உங்களுக்கு சார் நான் இது எது வரைக்கும் படிச்சு வச்சிருக்கணும்னா, என்ன கேட்டீங்கன்னா நீங்க 20 வரைக்கும் படிச்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. 20 வரைக்கும் நீங்க ஸ்கொயர் படிச்சு வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லது. புரியுதுங்களா? இப்போ 10 வரைக்கும் நான் எழுதுறேன் பாருங்க. 0 1 4 9 16 25 36 49. நெக்ஸ்ட் என்ன வரும்? 64 81 அதுக்கப்புறம் 100 வரும். கரெக்ட்டுங்களா? அடுத்து 1 to 1 வரும், 144 வரும். இந்த மாதிரி என்ன ஆகும்? போய்கிட்டே இருக்கும். 169 அந்த மாதிரி எல்லாமே 169 and so onங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 20 வரைக்கும் you have to remember the squares of the number. புரியுதுங்களா? ஏன்னா அது உங்களுக்கு ஃபர்தர் கால்குலேஷன்ஸ்க்கு எல்லாமே ரொம்பவே யூஸ் ஆகும். 20 வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? you have to remember that. புரியுதுங்களா? ஓகே, நீங்க இது வரைக்கும் ஸ்கொயர்ஸ் பார்த்திருப்பீங்க ரைட்டா? ஸோ நமக்கு இங்க வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃபரெண்டான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். நெகட்டிவ் நம்பர்ஸோட ஸ்கொயர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம். அண்ட் நம்ம ஆளுங்க கிட்ட சொன்னா -5 ஸ்கொயர் அப்படின்னா என்னன்னு கேட்டா அவனுங்க சொல்லுவானுங்க -5 -25 சார் அப்படிப்பா. டேய் -5 ஸ்கொயர் அதான் அதோடைய மீனிங். அப்ப -5 இன்டு -5ங்கிறது தான் அதோடைய அர்த்தம். மைனஸ் இன்டு மைனஸ்ங்கிறது உங்களுக்கு பிளஸ் ஆயிரும்ல. 5 into 5ங்கிறது உங்களுக்கு 25 ஆயிரும்ல. அப்போ -5 ஸ்கொயர்ங்கிறது என்னதுதான்? பாசிட்டிவ் 25 தான். புரியுதுங்களா? அதான் நான் உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கிறேன் இந்த ஸ்லைடை. we can also square negative numbers also. we can also square negative numbers. we can also square negative numbers. once again நான் சொல்றேன். example, what happens when we square -5? இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். -5 நீங்க ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? -5 the whole square ஆகும். -5 into -5 ஆகும். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு இதுல இருந்து என்ன நீங்க கன்க்ளூட் பண்றீங்க? என்ன ஒரு ஆன்சர் வர்றீங்க? என்ன ஒரு சொல்யூஷனை நீங்க வர்றீங்கன்னா, நெகட்டிவ் டைம்ஸ் நெகட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் வருது. டவுட்டா இருக்கா? ஒன்ஸ் அகைன் சொல்றேன்.
நெகட்டிவ் டைம்ஸ் ஒரு நெகட்டிவ் நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் வரும். முள்ளால தான் எடுக்கணும். அதே மாதிரி தான் நெகட்டிவ் நம்பர்ஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி ஒரு விஷயத்தை நான் இது பண்ணியே சொல்றேன். ஓகே, இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணி சொல்ல போறோம். ஓகே, லிசன் ஹியர், that was interesting. When we square a negative number we get a positive result. How many of you agree that? இப்பதான் பார்த்தோம் -3 into -3ங்கிறது +9 தானே, ரைட்? அது எப்படி சார் நெகட்டிவ் டைம்ஸ் நெகட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் வருது? எனக்கு அதான் புரியல சார் அப்படிங்கிறனா நீங்க கேட்குற பாயிண்ட் ஓகே தான். நான் அது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? Why does multiplying two negative numbers make a positive? Why does multiplying two negative numbers make a positive? ஏன் ரெண்டு நெகட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணா ஒரு பாசிட்டிவ் நம்பர் அது மேக் பண்ணுது அப்படின்னா இந்த கமெண்ட்டை பாருங்களேன், இந்த பிக்சர்ல நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் there is a common sense explanation. ஓகே, ஏதோ காமன் சென்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பத்தி பேச போறாங்களா? கவனிங்க. when I say eat, நான் உங்களை சாப்பிடுங்க அப்படின்றேன். அந்த அம்மா அந்த பொண்ணு அந்த டாக் கிட்ட அப்படி பேசு. அந்த பொண்ணு சாப்பிடு ஈட் அப்படின்னு சொல்லுதுன்னா அது என்ன சொல்லுது? அந்த பொண்ணு வந்து என்கரேஜ் பண்ணுது அந்த நாயே, சாப்பிடுப்பா, பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல என்கரேஜ் பண்ணு. அதே பொண்ணு தான் சொல்லுது டோன்ட் ஈட், டு நாட் ஈட், சாப்பிடாத அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுது? ஐ எம் சேயிங் தி பாசிட்டிவ். அப்படியா? டு நாட் ஈட்னா பாசிட்டிவா? Opposite of positive, which is negative. But when I say do not eat, I am saying the opposite. அப்படிங்கிறது நெகட்டிவ் கமெண்ட். புரியுதுங்களா? ஈட்னு சொல்லும்போது அது என்னது பாசிட்டிவ் கமெண்ட் ஆகுது. நெகட்டிவ்னு சொல்லும்போது do not eat. இப்போ அந்த பொண்ணு அந்த நாயை பார்த்து சொல்லுது do not eat அப்படிங்குது. do not eat. அதாவது do not eat. அதுக்கு அர்த்தம் என்னது? சாப்பிடாம இருக்காத, அதானே? சாப்பிடாம இருக்காத. do notங்கிறது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ரைட்? not, ஐயோ ஈச்சா, eat, do not eat, eats இல்ல eat, ஓகேங்களா? do not eat. இங்க டோன்ட்ங்கிறது நெகட்டிவ் தான், not eatங்கிறது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். புரியுதுங்களா? அப்ப நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் ஆகுது இங்க. do not eatனா சாப்பிடாம இருக்காத. அப்போ அது எதை மீன் பண்ணுது? ஈட் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் கமெண்டா மீன் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்? நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அவ்வளவுதான். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயமே இதான். Why does multiplying two numbers makes a positive? Well, first there is a common sense explanation. When I say eat, I am encouraging you to eat. But when I say do not eat, I am saying the opposite. Do not eat, don't eat. Now if I say do not eat, I am saying I don't want to starve. ஸ்டாவா இருக்கிறதுக்கு, ஸ்டாவிங் போல பசியா இருக்கிறது, starve. So I am back to say eating. Do not eat னா நீ பசியா இருக்காத அப்படின்னு தானே நான் சொல்றேன். which means நீ சாப்பிடு, நல்லா சாப்பிடு, பாசிட்டிவ் கமெண்ட். ஸோ நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்லையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான். ஓகே, பர்ஃபெக்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் நம்ம டீல் பண்ண போற கான்செப்ட் என்னன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர். a number made by squaring a whole number. a number made by squaring a whole number. அப்படி வர்ற எல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்கொயரா தான் இருக்கும். அதாவது ஹோல் நம்பர்னா என்ன? ஹோல் நம்பர் starts from 0, 1, 2 and so on. end ஆகுமா? end ஆகாது. இட்ஸ் a infinite set. கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு ஹோல் நம்பரை மல்டிப்ளை பண்ணி வருது இல்லை உங்களுக்கு 0, 1, 4, 9, 16, 25, 36 and so onங்கிற மாதிரி போகுது இல்ல? இது எல்லாமே என்னதுதான்? இது எல்லாமே
ஹோல் நம்பர்ஸ் உடைய ஸ்கொயர் இது எல்லாமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். என்னது? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இனிமே யாராச்சும் டேய் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்னது அப்படின்னு கேட்டாச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு ஹோல் நம்பருடைய ஸ்கொயர் கன்சிடர் பண்ணாலும் அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் பெர்ஃபெக்டாக இருக்கும். இது இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கத்தான் போகிறோம். அது எந்த மாதிரி இருக்கும் அண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கத்தான் போகிறோம். அது மேபி நாளைக்கு கிளாஸில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணணும். ஓகே, இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயரை நம்ம தெளிவாக முடிச்சிடலாம். ஒரு ஹோல் நம்பர், எந்த ஒரு ஹோல் நம்பர் எடுத்து நீங்கள் அதுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா கூட அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் மாறும். உங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸே இல்லை சார் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஹோல் நம்பர் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஹோல் நம்பருடைய மல்டிப்ளிகேஷன், ஹோல் நம்பரை அதே சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, ஹோல் நம்பரை மல்டிப்ளை பை இட் செல்ஃப் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ், இட் கிவ்ஸ் a perfect square. புரியுதுங்களா? ஸோ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எப்போ வரும்? ஹோல் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது. ஓகே, லிசன் ஹியர். ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்றோங்கிறது கவனிங்க. 1 2 1 2 therefore 3 and 4. ஸோ 2 into 2 2 into 2ங்கிறது உங்களுக்கு என்னதாயிருச்சு? 4ங்கிறது வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? அண்ட் இது 1 2 3. ஸோ 3 into 1 2 3 and 3. கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 and 9. ரைட்? ஸோ தி ஆன்சர் இஸ் 9. ஓகே, இங்கே 4 and இங்கே 4. 4 into 4 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. So the answer is 4 into 4 na 16. ஓகேங்களா? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். இந்த கொஸ்டின் நான் நல்லா ரீட் பண்ணியிருந்தேங்க. லைவ் செஷன்ல நீங்க இருக்கு எனக்கு ஆன்சர் சொல்லலாம். புரியுதுங்களா? லைவ் செஷன்ல நீங்க கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் சொல்லலாம். Are the shaded portions squares? Yes or no கொஸ்டின் இங்க. இதுல நீங்க yes or no ஃபில் பண்ணணும். ஒய் இங்கே ரீசன் சொல்லணும். என்ன சொல்லணும் நீங்க இங்க? Then கீழே examples of perfect square. 4 is a perfect square because 2 into 2 equals to 4. 9 is a perfect square because 3 into dash equals to 9. 3 into which number gives the multiply? Which number நம்ம multiply பண்ணும்போது நமக்கு 9 வரும்? 16 is a perfect square because எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 16 வரும்? 4 into 4. புரியுதா சார்? 8 into 2 16 தானே சார்? அப்படின்னா நம்ம இங்க பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸ்கொயர்னாலே சேம் நம்பர் ரெண்டு மல்டிப்ளை ஆகும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் இங்க வர்றதுக்கு சான்ஸ். புரியுதுங்களா? அதனால தான் நீங்க 4 into 4ங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. ஓகேங்களா? கவனிச்சுக்கங்க. இனிமே தான் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். We know that natural numbers ending with the digits 0 2 3 7 and 8. 0 2 3 7 and 8 இந்த நம்பர் வச்சு முடிகிற எந்த நம்பருமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 2 3 4 7 8. 0 2 3 7 8. ஏன் சார் அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 ஸ்கொயர் என்ன? 1. 2 ஸ்கொயர் 4 9 16 25 36 49 64 81. அதுக்கப்புறம் என்னது? 100 121 144 and 169 and so on போய்கிட்டே இருக்கு. இதுல எங்க பாருங்க, எதுலயாச்சும் ஏதாவது நம்பர் இங்க 0ல எண்ட் அப் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க 0 இருக்கு. ஆக்சுவலி இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நான் சொல்லி இருக்கிறேன். ஆனா 10 into 10னா இங்க உங்களுக்கு 100 வருமே. அப்ப இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தானே? ஏன் இதை நம்ம 10 into 10 நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்றது இல்லை? ஏன் இதை நம்ம சொல்றது இல்லை? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் லைவ் செஷன்ல நான் உங்களுக்கு கிளியர் பண்ண போறேன்.
நான் லைவ் செஷனில் கண்டிப்பாக டவுட் இருக்குதான்னு கேட்பேன். அந்த டவுட்டில் நீங்கள் இந்த டவுட்டை கேளுங்க, நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? we know that natural numbers ending in digit 0, 2, 3, 7 and 8 are not perfect squares. அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்க முடியாது அப்படின்னா, இதுக்குள்ள சொல்யூஷன் இப்போ சொல்லவா இல்லை வேண்டாம்? அது வந்து லைவ் செஷன்லேயே நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஏன் அப்படி இருக்க முடியாதுங்கிறத லைவ் செஷனில் நம்ம ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 2, 3, 7, 8 அண்ட் 0 இதில் எண்டப் ஆகிற நம்பர்ஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. அடிச்சு சொல்லலாம், பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காது. புரியுதுங்களா? ஓகே, listen here. We know that natural numbers ending with these numbers are not perfect squares. 1000 5 7 ends with 7. இது 7ல எண்ட் ஆகுது, இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல 3ல எண்ட் ஆகுது, பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல 8ல எண்ட் ஆகுது, பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல 2ல எண்ட் ஆகுது, அண்ட் 0ல எண்ட் ஆகுது கிடையாது, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, 2ல எண்ட் ஆகுது, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, இதுல 0ல எண்ட் ஆகுது, அண்ட் 50ல எண்ட் ஆகுது, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால வர முடியும். ஃபர்தரா நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எந்த ஒரு விஷயத்தை வேணாலும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. நீங்க எப்படி வேணாலும் ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. அந்த ஒரு விஷயம் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையாங்கிறத இந்த 0, 2, 3, 7, 8ங்கிற நம்பரை வச்சு நீங்க டிஃபைன் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா கவனிங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயரை பத்தி நம்ம பார்க்குறோம். We know that the squares of an odd number is odd and the square of an even number is even. For an example, நீங்க 3 உடைய ஸ்கொயர் பாருங்களேன். 3ங்கிறது ஆட் தான். 3 உடைய ஸ்கொயர் 9, 9ம் ஆட் தான். இது நான் ஒரு நோட் மாதிரி கொடுக்குறேனே, நோட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஈவன் நம்பருடைய ஸ்கொயர், இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 4 இஸ் அன் ஈவன், 4 உடைய ஸ்கொயர் 16, 16 is also even. 7 is an odd, 49 is also odd. So a square of an odd number is always odd, even number is always even. Odd number even ஆகிறதுக்கோ even number odd ஆகிறதுக்கோ there is no possibilities here. இங்கே பாசிபிலிட்டிஸே கிடையாது. அப்படி ஒரு சமாச்சாரமே எக்ஸிஸ்ட் ஆகாதுங்கிற. புரியுதுங்களா? So we know that the square of an odd number is odd and the square of an even number is always even. ஓகேங்களா? இது பாருங்க, 431 ஆட் நம்பர் தானே, ஸோ அதோடைய ஸ்கொயர் எப்படி ஆடாக தான் இருக்கும். இது ஈவன் தானே, ஈவனாக தான் இருக்கும். இது ஆடு தானே, ஆடாக தான் இருக்கும். இது ஈவன் தானே, ஈவனாக தான் இருக்கும். இந்த ஆட் ஆர் ஈவன் அந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் ஃபியூச்சராக நம்ம பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், 2 உடைய மல்டிபிள்ஸில் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த எண்டிங் நம்பர் 2 ஓட மல்டிபிள்ஸில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஈவன் நம்பர். இது ஈஸி தான். ஓகேங்களா? அண்ட் அந்த 2 ஓட இல்லாமல், அதாவது ஈவன் நம்பர் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே ஆட் நம்பர், 2 உடைய மல்டிபிள்ஸில் எண்ட் ஆகிறது எல்லாமே ஈவன் நம்பர். ஓகேங்களா? ஓகே, லிசன் ஹியர். மிஸ்ஸிங் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்காக நான் சும்மா உங்களுக்கு ஒரு ரஃபா ஒரு கிராஃப் மாதிரி நான் கொடுத்துருப்பேன் பாருங்களேன். 11 ஸ்கொயர்னா உங்களால் 1 to 1 எழுத முடியுதா? 101 ஸ்கொயர் பாருங்களேன். இப்போ நீங்கள் நடுவில் இங்கே ஒரு 0 போட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இதுக்கு நடுவில் ஒரு 0 கொண்டு போட்டிருப்பீங்க, அண்ட் இதுக்கு நடுவில் ஒரு 0 கொண்டு போட்டிருப்பீங்க. கவனிங்க, 1 0 2 0 1. இங்கே டபுள் 0 போட்டீங்க, இங்கே 1க்கு இடையில டபுள் 0 போட்டிருந்துருப்பீங்க. இங்கே 4 0 போடுறீங்கன்னா 1 1 2 3 4 1 2 3 4. இதுதான் அதோடைய ஆன்சராக இருக்கும். இங்கே எத்தனை 0? 2 4 and 6 zeros-னா 1க்கு அப்புறமா 1 2 3 4 5 6, அதுக்கப்புறம் ஒரு 2 1 2 3 4 5 6, அதுக்கப்புறம் 1. இதுதான் இதோடைய ஸ்கொயராக இருக்கும். அண்ட் இதுக்குள்ள ஒரு 10 0 போடுங்க பார்ப்போம். இதோடைய ஸ்கொயர் எப்படி இருக்கும்? 1 இவ்வளோ பெரிய இன்டிஜர் வரும், இவ்வளோ பெரிய நம்பர் வரும். இதுதான் இந்த நம்மளுடைய ஸ்கொயர். ஓகேங்களா? ஓகே, ஏன்னா 11 ஸ்கொயர் போடும்போது 1 2 1 வருதா? நீங்கள் 11, அதாவது 2 1, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இருக்கணும், லாஸ்ட் நம்பர் 1 இருக்கணும், நடுவில் நீங்கள் எத்தனை 0 வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எத்தனை 0 சேர்க்குறீங்களோ அதை ஆன்சரில் 1க்கும் 2க்கும் நடுவுலையும் அண்ட் 2க்கும் 1க்கும் நடுவில் ரீப்ளேஸ் பண்ணுங்க. தட் ஒன் இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் யோர் கொஸ்டின். ஓகேங்களா? இதுதான் ஃபைண்டிங் ஸ்கொயர்ஸ். ஓகேங்களா? Okay, the final concept, listen here, is 225 is a perfect square. If so, find the number whose square is 225. அதாவது 225 உடைய ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அதுதான் இதோடைய கொஸ்டின். எந்த நம்பருடைய ஸ்கொயர் 225 அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த நம்பருடைய ஸ்கொயர் 225 அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க நார்மலாக. இதுக்கு இருக்கிற லீஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் என்னது தான் நமக்கு தெரிஞ்ச லீஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் 2 தான். ஆனால் 2 இங்கே போகாது, ஏன்னா இது ஆடு. உடனே நீங்கள் 3 போட்டுருவீங்க. 3 போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. 7 5. ஓகேங்களா? எகைன் ஒரு 3 போடலாம். ஒரு 3 போட்டு பார்க்கலாமா? 2 5. எகைன் நீங்கள் ஒரு 5 போட்டுக்கலாமா? 5. எகைன் ஒரு 5 போட்டுக்கலாமா? 1. அப்போ உங்களுக்கு இதில் ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. 225 நீங்கள் 3 into 3 into 5 into 5ங்கிற மாதிரி எழுதலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. நான் இதை ஒரு ஆர்டராக கொண்டு வரேன் பாருங்க. 3 into 5 and 3 into 5ங்கிற மாதிரி கொண்டு வரேன். மறுபடியும் கொண்டு வரேன். 3 into 5 2 டைம்ஸ் இருக்கிறதுனால அதை ஹோல் ஸ்கொயர் போடுறேன். ஈஸியாகவே ஆன்சர் கொண்டு வந்துட்டு பாருங்க. 15. 3 into 5 னா 15. 15 ஸ்கொயர். ஸோ 225 னா 15 ஸ்கொயர். therefore 15 உடைய ஸ்கொயர் தான் 225 அப்படிங்கிற மாதிரி நம்மளால ஈஸியாக கொண்டு வர முடியும். கொண்டு வந்தாச்சா? ஓகேங்களா? ஈஸியாக இருக்குதா? ஓகேவா? இன்னும் லைவ் செஷனில் 169 எதுடைய ஸ்கொயர், 144 எதுடைய ஸ்கொயர், ஓகேயா, 625 எதுடைய ஸ்கொயர், இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் ரிமெம்பர் பண்ணணும். இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக எப்பவும் போல் நான் சொல்ல வேண்டிய விஷயம், இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள். இதை யூ ஹாவ் டு லேர்ன் மோர். இது எல்லாமே நீங்கள் உங்கள் கையில் எல்லாருக்கிட்டையுமே கேட்ஜெட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சர்ச் பண்ணுங்கள், ஃபர்தராக சர்ச் பண்ணுங்கள், ஃபர்தராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஒரு விஷயம், உங்களை மாதிரியே ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன். அண்ட் ஏன்னா நான் லைவ் செஷனில் உங்களை பார்க்குறதுனால சொல்கிறேன், அவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரிசல்ட் இருந்துச்சு அவங்க இந்த கிளாஸஸை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், வேறு லெவலில் உங்களுக்கு ரிசல்ட் வரும். இது 100% ட்ரூ. ஸோ லைவ் செஷனில் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். லைவ் செஷனில் கனெக்ட் ஆகுங்க வித் டவுட்ஸோட. ஓகே, லைவ் செஷனில் மீட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.